பஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச். உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே. இலவச அறிவிப்புகளால் சில மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலையில் இருப்பதாகவும் அரசின் பிடியிலிருந்து கோவில்களை விடுவிக்க வேண்டும் எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். நியூஸ் 18 ஆங்கில செய்தி ஊடகத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டியளித்தார். அவர் பேசுகையில், இந்த ஆண்டு பட்ஜெட்டில் பாஜக 1 கோடி இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுக்கும் வகையில் திட்டங்களை கொண்டு வந்தது. பட்ஜெட் அறிவிப்பிற்கு பிறகு நாடு முழுவதும் உள்ள தொழில்துறையினரை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தோம். அதிகாரத்திற்கு வரும் கட்சிகள் தங்கள் அரசுகளால் என்ன செய்ய முடியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம் என்றால் அதை நிறைவேற்றி முடிக்க போதுமான நிதி இருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். வாக்காளர்களின் ஆசையை தூண்டுவதற்காக இலவச அறிவிப்புகள் வெளியிடப்படுகின்றன. இவ்வாறு இலவச அறிவிப்புகளை வெளியிட்டு ஆட்சியை பிடித்த மாநில அரசுகள் தங்கள் ஊழியர்களுக்கு சரியான முறையில் சம்பளம் கூட வழங்க முடியவில்லை. இதற்கு கர்நாடகா மற்றும் ஹிமாச்சல் பிரதேச அரசுகளை உதாரணமாக கூறலாம். கர்நாடகாவில் நம்ப முடியாத அளவுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டன. இப்போது அவர்களே தங்களால் இவற்றை சமாளிக்க முடியாது என்று கூறுகிறார்கள் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். பின்னர் அவரிடம் தமிழகத்தில் கோவில்கள் அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர், கோவில்கள் என்பவை பக்தர்கள் கையில்தான் இருக்க வேண்டும். தமிழகம் மட்டுமல்ல, எந்த அரசின் கட்டுப்பாட்டில் கோவில்கள் இருந்தாலும் அவை அரசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு பக்தர்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நிர்மலா சீதாராமன் கூறினார். பின்னர் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி இருக்குமா என்ற கேள்விக்கு, கூட்டணி குறித்து தேசிய தலைமை மட்டும்தான் முடிவெடுக்கும் என நிர்மலா சீதாராமன் பதிலளித்தார்.